ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தின்படிதான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்தவங்களை குறை சொல்லியோ இல்ல அவங்களோட சந்தோஷத்துல நம்ம குறுக்கிடும் போதுதான் நம்ம சந்தோஷத்தை நம்ம தொலைக்கிறோம். மன தெளிவோட மன வலிமையும் பெற மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443042777 0443063294. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அசோகன் மற்றும் டாக்டர் சுபா சார்ல்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்ப அடலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிற அந்த குழந்தைங்களை பேரண்ட்ஸ் எப்படி பாத்துக்கணும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த ஏஜ் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி கொண்டு போகணும்? அடலசன்ஸ் சொல்லக்கூடிய அந்த வளரிளம் பருவம் உடல் ரீதியா சில மாறுதல்கள் ஏற்படுது, மன ரீதியா சில மாறுதல்கள் ஏற்படுது, உணர்வு ரீதியா சில மாறுதல்கள், சமூகத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டமும் மாறுது. அது வரைக்கும் ஒரு ஆலமரத்து நிழல்ல இருக்கிற மாதிரி அப்பாவுடைய அம்மாவுடைய பராமரிப்புல இருந்த அந்த குழந்தை ஃபேமிலில இருந்து அந்த போக்கஸ் வெளியில இருக்கிற சமூகத்துல அவருடைய நண்பர்கள் குழாம் சொல்லக்கூடிய பியர் குரூப் அதை பத்தி சார்ந்து இருக்கு. அவர்கள் பேசும் வார்த்தைகள், அவர்கள் யூஸ் பண்ற ஸ்லாங், அவர்கள் உடுத்தும் ஆடைகள், அந்த கலாச்சாரம், அந்த நாகரிகம் எல்லாமே அவங்களை தொற்றிக் கொள்ளுகிறது. சில சமயம் நான் இதுவரைக்கும் குழந்தையா இருந்தேன், இனிமேல் என்னால முடிவுகளை எடுக்க முடியும்ன்ற இடத்துல சில கேள்விகளும் ஏற்படுது. ஒரு உடலியல் ரீதியா மாறுதல் ஏற்படுது, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வருது, செக்ஸ் சம்பந்தமான சில எண்ணங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் வருது. இதுக்கெல்லாம் அவன் பெற்ற ஞாபகத்தோட, அவன் பெற்ற அனுபவத்தோட, நண்பர்கள் சூழ்ந்த நிலைமையில சில விடைகளை கண்டுபிடிக்கணும். சரியான விடை கண்டுபிடிச்சு ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி, ஒரு ஆளுமை, நான் யார் என்பது அந்த ஒரு கான்செப்ட் ஃபார்ம் ஆகும். சில சமயம் குழப்பங்களோட ஒரு புதிரான ஒரு பருவம். அந்த சமயத்துல கொஞ்சம் இதுவரைக்கும் என்ன கட்டுப்படுத்தின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சூப்பர்வைஸ்டு ஃப்ரீடம் தான் ஐடியல் வே. குழந்தை வளர்ப்புன்றது எது சரியான முறைன்னு தெரியல. 5 விரலும் ஒன்னா இல்ல. ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கலாம், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கலாம். ஆனால் சுதந்திரம் இருக்கட்டும், கண்காணிப்போடு இருக்க வேண்டிய சுதந்திரம். அவன் எங்க போறான், யாரோட பழகிறான், பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போறானா, அதே மாதிரி பேரண்ட்ஸும் இந்த அட்வான்ஸ்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப், பேஸ்புக், மீடியா, மற்ற விஷயங்கள், சமூகத்தில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுது, நண்பர்கள் யாரு, எங்க போறாங்க, எல்லாத்தையும் தான் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லி ஒரு கலந்தாலோசிக்கிற நிலைமையை உருவாக்கினா அதுதான் ஒரு சிறப்பான ஒரு பேரண்டல் பிராக்டிஸ் நான் சொல்லுவேன். இப்போ திருச்சியில இருந்து சுமதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுமதி. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த ப்ரோக்ராம் நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ரோக்ராம், ரொம்ப நல்லா இருக்குது மேடம். நான் ஒரு 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிளைண்ட் கிடைக்க மாதிரி. நான் டாக்டர் அசோகன் சார்ட்ட பேசணும். என் தம்பிக்கு ஒரு 20 இயர்ஸா பிக்ஸால பாதிக்கப்பட்டிருக்கான் மேடம். டெய்லி நைட்ல டேப்லெட் எடுத்துக்குவான். ஒரு நாள் டேப்லெட் எடுக்கலன்னா அவன் பிக்ஸ் விழுந்துருவான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அப்பா இல்லாத ஃபேமிலி, 2 பொண்ணுங்க ஒரு பையன். இவன் தான் கடைசி, இவன் தான் ஃபேமிலியை பாத்துக்கிறான். இப்படி இருக்கும் போது இவனுக்கு அலைன்ஸ் நாங்க பாத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 4 வருஷமா 26 இயர்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு 4 வருஷமா அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கோம். வராங்க, பாக்குறாங்க சார், என்கேஜ்மெண்ட் அளவுக்கு பேசி முடிக்கிறாங்க. கடைசியில எனக்கு 6 இருக்குதுன்றது தெரிஞ்சுட்டா அவனை வேணான்னு சொல்லிடுறாங்க சார். இந்த நாள் அவன் ரொம்ப மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான் சார். இதனால அம்மாக்கு கஷ்டம். எனக்கு அவனே சொல்றான், எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா, இந்த நிலையில இருக்கனால நீ எல்லாம் ஒதுக்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சமூகம் ஏன் சார் ஏத்துக்க மாட்டேங்குது? இதுக்கு என்ன தீர்வு, என்ன மாதிரி நான் சொல்லி புரிய வைக்கணும் தெரியல சார். அவங்க சிஸ்டர் நான் பேசுறேன். இதுக்கு நீங்க தான் சார் தக்க ஆலோசனை ஏதாச்சும் சொல்லணும். அதாவது இப்பெல்லாம் காலம் நிலைமை மாறிக்கொண்டு வருகிறதுமா. பிரச்சனைகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க கூட எல்லாருமே தயாரா இருக்காங்க. ஒரு இடத்தை விற்கிறீங்கன்னா நம்ம இடத்த பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட சொல்லுவோம், இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. அதை விட என்னன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மலைப்பகுதியில ஒரு மற்றவங்க வேலி இல்லாம ஒரு மாதிரி சிரமமான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட சொல்லியே நீங்க அதுக்கு ஒரு விலை கேட்கலாம். நீங்க யாராவது இதை மறைக்க வேணாம், மறுக்க வேணாம். ஃபிட்ஸ்ன்றது ஒன்னும் பெரிய விஷயங்கள் கிடையாது. பெரிய பெரிய சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்கு, ஜூலியஸ் சீசருக்கு இருக்கு, பெரிய சரித்திரத்துல புகழ்பெற்ற பல சாதனைகள் புரிந்தவர்களுக்கு ஃபிட்ஸ் இருக்கு. ஃபிட்ஸ் இருக்குன்னே சொல்லுங்க. ஃபிட்ஸ் இருக்குன்னே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அலையன்ஸ பாருங்க. ஏன்னா நீங்க அதாவது நான் இது ஒரு தப்பா நான் எதுவும் சொல்லலை. எல்லாத்தையும் எல்லா மனிதர்கள் இப்ப என்னன்னா
சாதாரணமா ஒரு மூக்குல ஒரு முகத்துக்கு மேல ஒரு பரு இருந்ததுன்னா ஒரு கருப்பு புள்ளி இருந்தா கூட அதுக்காகலாம் ரிஜெக்ட் பண்ற சில ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. மனிதர்கள் மாறு ஒரு சிந்தனையில இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு தம்பிக்கு ஃபிட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அலையன்ஸ் பாருங்க. நிச்சயமா இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அப்பாலும் திருமணத்துக்கு உடன்பட பல பேர் இருக்காங்க. அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கணவனை இழந்தவங்களுக்கு மறுதாரம்ன்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது பல காலத்துல. அதாவது ரொம்ப சிரமமான விஷயங்கள் இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. சமூகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கு. பிரச்சனைகள் நிறைய இடத்துல இருக்கு. இத முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் அதனுடைய வரக்கூடிய வரன்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். அந்த குறைவான எண்ணிக்கையில என்னன்னா நம்ம எதையும் மறைக்கல, எதையும் மறுக்கல அப்படின்ற ஒரு நிறைவான ஒரு எண்ணத்தை இருக்கணும். நிச்சயமா உங்க தம்பிகிட்ட சொல்லுங்க. இதையே சில சமயம் இந்த மெட்ரிமோனியல் காலத்துல இதுதான் என்னுடைய பிரச்சனை, எனக்கு ஆஸ்மா இருக்கு, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதற்கு பதில் வந்தவர்களையும் நான் அறிவேன். அதனால நீங்க தைரியமா இருங்க. வாழ்க்கைன்றது நம்பிக்கையின் ஆதாரம் தான் வாழ்க்கை. பயப்பட வேண்டாம். சுமதி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சகோதரர்கிட்ட நீங்க அவர் சொன்னதை எடுத்து சொல்லுங்க. அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு வர வரன்களும் நிச்சயமா இருப்பாங்க. நிச்சயமா உங்களோட தம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைப்பாங்க. அடுத்ததா சென்னையில இருந்து சங்கீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எங்க தங்கச்சிக்கு கஞ்சத்தையே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரியாவே இருக்கிறாங்க. எப்பயுமே நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. வேலை எல்லாம் நல்லா செய்வாங்க, வீட்டு வேலை எல்லாம் மறுபடியும் அப்படி ஒரு மாதிரியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதனா ஒரு எண்ணம் தோண்டிக்கினே இருக்குதுன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி எண்ணம் வருதுமா உங்களுக்கு? எதனா நம்ம குழந்தைங்களுக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு எதனா ஒண்ணு தோணிக்கினே இருக்குது. ஒரு கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலுமே ஒரு நிம்மதியே இல்லாத இருக்கிறாங்க. சரிங்க சங்கீதா. டாக்டர் சுபாச்சார். சரி, அதாவது கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் எப்படி இருக்கிறாங்க? அதான் மேடம், அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா மனசுல ஏதோ ஒண்ணு தோணிக்கினே இருக்கிற மாதிரி இருக்குது, நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை மட்டும் தான் சொல்றாங்களே. என்ன வயசு இருக்குமா? 28 வயசு இருக்கு மேடம். 28 வயசு. இன்னும் திருமணம் ஆகலையா? 3 குழந்தைங்க இருக்காங்க மேடம். 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சா அதை 4 வாட்டி 5 வாட்டி செஞ்சுக்கினே இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கிறாங்க. வேலை செய்யறப்ப செய்வாங்க, மத்தவங்க கிட்ட பேசுறப்பெல்லாம் நல்லா செய்வாங்க. வீட்டுல மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்களே, யாருக்கும் தெரியாத மாதிரி. தெரியாத மாதிரி. சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, சில வேலைகளை திருப்பி திருப்பி செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க மனநல மருத்துவத்தை அழைச்சிட்டு போயிருக்கீங்களா? இல்ல மேடம், இன்னும் போல. பிரிக்கலாம் மாட்டாங்க, எல்லாம் யதார்த்தமாவே நல்ல வேலைங்களை செய்வாங்க. அவங்க மனசுக்குள்ளதே அப்படி அதை கேட்ட போனா அப்படி சொல்றாங்க. சரி, ஏதோ தங்கையுடைய மனசுல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ சில வித்தியாசங்கள் அவங்க நடத்தையிலையும் அவங்க ஃபீல் பண்றதுலயும் அவங்க திங்கிங்லயும் சில வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உடனடியா மனநல மருத்துவத்தை அழைச்சிட்டு போயிடணும். சரியா? இப்ப எல்லா இடத்துலயும் மனநல மருத்துவர்கள் இருக்கிறாங்க. உடனடியா அவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டா மனநல மருத்துவர்கள் நிறைய கேள்வி கேட்டு அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்றதுக்கு வழியாகுமா. மனநல மருத்துவத்தை உங்க தங்கையை அழைச்சிட்டு போங்க. சங்கீதா, உங்களுடைய சகோதரிக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க அவங்களை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இல்ல இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத அவங்க நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்ததா திருப்பூர்ல இருந்து கோபால் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கோபால். வணக்கம் மேடம். சொல்லுங்க கோபால். மேடம், நான் அசோகன் சார் கிட்ட பேசணும் மேடம். பேசலாம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் கோபால் சார், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஹலோ, கேக்குறேன் சார். இப்போ என்னோட ஹைட், எனக்கு வயசு 24 சார். என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 5.5ங்க. ஆனா ஹைட்டுக்கு வெயிட் வயசுக்கு தகுந்த அப்படியான என்னோட இடம் இல்லைங்க, உடம்பும் இருக்காது. ரொம்ப ஒல்லியத்தாங்க சார் இருப்பேன். 42, 43 இதுதாங்க சார் என்னைக்குமே ஸ்டாண்டர்டா இருக்கிறது. எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலாம் சரி, இதுதான் என்னோட என்னைக்குமே இருக்கிறதுங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. உடம்பு ஒரு துளியும் கூட எனக்கு ஒரு பாயிண்ட் அளவு கூட ஏற மாட்டேங்குதுங்க சார். இதனால எனக்கு ரொம்ப, ஏன்னா மத்த பேருக்கு கூட போய் 4 பேருக்கு கூட நிக்கும் போது என்னதான் நம்மளோட சின்ன ஒரு வேலை
ஆபீஸ்லயே ஒரு வேலை கொடுத்தாலும் ஒரு சின்ன பையங்கிற மாதிரிதான் என்ன எய்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த தாட்டே உள்ள இருக்குது. அப்புறம் இது ஒண்ணு இருக்குங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப எது சொன்னாலும் மறந்து வருது, எந்த வேலை யாரு சொன்னாலும் மறந்துடுது, ஒரு எல்லாத்துலயுமே ஒரு கவனக்குறைவு வந்துட்டே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி இல்லைங்க சார். இப்பதான் இந்த ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்த இந்த 2-3 வருஷமா தான் சார் இப்படி ஆயிட்டு இருக்குது. சரிங்க கோபால். வெயிட் போடாத வரைக்கும் உங்களுக்கு ஆசைப்படுவீங்க. ஆனா வெயிட் போட்டதுக்கு அப்புறம் அதை குறைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒல்லியா இருக்கிறீங்க, வெயிட் கம்மியா இருக்கிறீங்கன்னா வயதானாலும் இளமையா இருப்பீங்க. அதை நினைச்சீங்க. நீங்க அதாவது வெயிட் அதிகமோ வெயிட் கம்மியோ ஒல்லியோ உயரமோ பருமனோ இதெல்லாம் அடுத்த பட்சம். ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? உங்களால ஒரு செயலை செய்ய முடியுதா, நடக்க முடியுதா, ஒரு நல்லா ஒரு மத்த அந்த வயதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் சரியா பண்றீங்களான்னு இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருங்க. ஒரு கண்ணாடியை பாக்குறீங்கன்னா கண்ணாடியை பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய உருவத்தை பார்க்கல, உங்களை பற்றி நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்ற கணிப்பு தான் உங்களுக்கு முக்கியம். அதை தான் நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க. அடுத்தவர்களுடைய ஒப்பீனியனுக்காக நீங்க பார்க்காதீங்க. வாழ்க்கையில நீங்க ஒரு குறிப்பிட்ட பெயருடைய நீங்க தான். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அதாவது ரொம்ப பெரிய பெரிய அழகானவங்க கூட, ஒரு பெண்களோ ஆண்களோ, அவர்களுக்கு கூட சின்ன சாதாரண விஷயங்கள்ல தாழ்வு மனப்பான்மை இருந்து அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்களுடைய வாழ்க்கையில வெகு நாள் இருந்திருக்கு. இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை பத்தி நீங்க நிச்சயமா ஒரு நல்லபடியா நினைங்க. அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்துல உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய செயலையோ பார்க்கக்கூடிய மனப்பான்மை தேவையில்லை. எப்பொழுதுமே உடல் பற்றிய சிந்தனைகள், செல்ஃப் இமேஜ்ன்றது தேவையில்லை. இமேஜ்ன்றது மற்றவர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கிற கணிப்பு. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்களை பத்தி நல்லபடியா நினைங்க. நீங்க உங்களை பத்தி நல்லபடியா ஃபீல் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன்படிதான் நீங்க இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதன்படிதான் உங்களுடைய செயல் நடக்கிறது. அதனால மனசு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு தாழ்வு மனப்பான்மையான எண்ணம் வச்சுட்டு நீங்க எந்த செயலையும் மற்றவங்க சொல்றாங்கன்னா என்னால கவனக்குறைவா இருக்குன்னு சொல்றீங்களா, அதுதான். சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நீங்கள் முழுமையா ஈடுபடுங்க. உங்களை பத்தி ஒரு நல்ல மதிப்பீடுகள் இருக்கட்டும். முழுமையா கம்ப்ளீட்டா ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் 10 ஒரு ஆங்கில படம் பழைய காலத்துல வந்தது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுமையா அழகு என்றது கிடையாது, முழுமையான ஆரோக்கியம் கிடையாது, முழுமையான நல்லவரும் கிடையாது, முழுமையான கெட்டவர்களும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்த கலவை தான். அதனால இருக்கிறதுல பெருமிதம் அடைங்க, சந்தோஷமா இருங்க. பாறைகளோட இடுக்குல முளைக்கிற தாவரங்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது தன்னம்பிக்கை. தேன் கூட்டுல இருக்கிற தேனோட சுவையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உழைப்பு. முட்டைக்குள்ள இருந்து வெளிவர குஞ்சுகள் நமக்கு சொல்லி தரது விடாமுயற்சி. இப்படி நம்மள நாமே சுய மதிப்பீடு செய்து கொள்ள மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 044 3042 7777 044 3063 2994. அடுத்ததா ஈரோட்ல இருந்து ராஜேஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. அவரு எங்க வீட்டுல அவருக்கு 60 வயசு ஆகுதுங்க. சரி. என்ன எப்ப பார்த்தாலும் பயமா இருக்குது. எனக்கு எந்த வேலையும் செய்ய அவரோட வேலையை அவரு செஞ்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு. எதை சொன்னாலும் திருப்பி நாம இப்ப நார்மலா சொல்றது கூட அவருக்கு திட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அவரு பண்ற ஒவ்வொரு செயலும் நம்மள பாதிக்கிற மாதிரி பண்றாருங்க. ஒரு தடவை சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா அப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனைன்னு போனோம். அது சரியாயிருச்சு. அவர் மருந்து கொடுத்தாரு. ஒரு வாரம் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் அதை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் நார்மலா இருந்த மாதிரி இருந்தாரு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் பயமா இருக்குது. எந்த வேலை செய்யறதுனால அதுக்கு சோம்பலா இது பண்றாரு. காலையில சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறாரு. அப்புறம் எந்திரிச்ச உடனே பயமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, உடம்பெல்லாம் திருகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாருங்க. அவரு பேச சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. ஹலோ. ஒரு மாதிரி வெறுமையா இருக்குதுங்க. என்னென்ன புரியல, ஒரு மாதிரி மனக்குழப்பமா இருக்கு. சரி. ஒரு ஒரு
ஒரு பப்ளிக்ல வெளியில போறதுக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு ஒரு மாதிரி வேண்டாம் மாதிரி தோணுது. எவ்வளவு நாட்களா இந்த மாதிரி இருக்கு சார் உங்களுக்கு? எனக்கு ஒரு 6 மாசமா வருது. சரி டாக்டர் சுபாஷ். சரி 6 மாசமா தான் இருக்குது உங்களுக்கு. ஒரு 60 வயசுல தான் இது கிட்டத்தட்ட வந்திருக்குது. உங்களுக்கு மனசுல ஒரு வெறுமை, ஒரு குழப்பம், மத்தவங்க என்ன சொன்னாலும் சீக்கிரம் இரிட்டபிலிட்டி, இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். இதுக்கு கவுன்சிலிங்கோட கொஞ்ச நாள் நீங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கவுன்சிலிங் உங்க ஒய்ஃபே நிறைய பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த உங்க நியூரோ கெமிக்கல் இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன மாற்றங்கள். இத நீங்க கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே கவுன்சிலிங்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எப்படி உங்களுடைய அந்த ஒரு பயம், எழும்புன உடனே பயம், ஒரு எரிச்சல் தன்மை, இது எல்லாமே மாறி போகும். நிம்மதியா நீங்க உங்களுக்கு தூங்கலாம், நைட்டு படுத்தா தூங்கலாம், காலையில எழும்பலாம், நம்பிக்கையோட அந்த உலகத்தை எதிர்கொள்ளலாம். சோ நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணிருங்க. சார் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மனநல மருத்துவர் அணுகுனீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன மருந்து மாத்திரைகள் அப்படிங்கறத அவங்க கொடுப்பாங்க. கூடவே ஒரு கவுன்சிலிங்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமா உங்களால வெளிவர முடியும். அடுத்ததா கிருஷ்ணகிரியில இருந்து மணி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மணி. ஹலோ சொல்லுங்க மணி. மேடம், பதட்டமும் மனக்குழப்பம் அதிகமா இருக்கு மேடம். பதட்டமும் மனக்குழப்பம். சரி டாக்டர் கிட்ட பேச மேடம். பேசலாம், சொல்லுங்க. ஒரே பதட்டமா இருக்கு மேடம். மனக்குழப்பம், நடுக்கம் அதிகமா இருக்கு மேடம். பயம்ன்ற மனக்கவலை அதிகமா இருக்குது. உங்களுக்கு என்ன வயசாகுது மணி? 28 மேடம். சரி. ஒரு பதறிய காரியம் சிதறும் சொல்லுவாங்க. அந்த மனவேகம் வாயு வேகம் சொல்ற மாதிரி உங்களுடைய விஷயத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, அதனை பற்றி அந்த செயலை பத்தி நீங்க என்னன்னா ரொம்ப அதிகமா உங்களுடைய மனசுல வேகமா சிந்திக்கிறீங்க. ஒரே சமயத்துல அது வேகமா அந்த கம்ப்ளீட்டா அந்த செயலுடைய முழுமை வரையும் சிந்திச்சு எல்லாத்தையுமே ஒரே சமயத்துல அட் ரேபிட் ரேட்ல உள்ள ப்ராசஸ் ஆகுது. அந்த ரேபிட் ரேட்ல ப்ராசஸ் ஆகும் பொழுது ஒரு செய்யக்கூடிய செயல், பார்க்கக்கூடிய விஷயம், பழகக்கூடிய உறவுகள் எல்லாமே ஒரு ஒழுங்கா ப்ராசஸ் ஆகாது. எல்லாமே ஒரு ரேபிட் ரேட்ல, அதாவது சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 60 இருந்து 80 வார்த்தைகள் பேசுறோம். ரொம்ப அதிகமா பேசுனீங்கன்னா புரியாது. ஒருத்தவங்க எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா எக்கச்சக்கமா ஒரு நிமிடத்துக்கு 200 வார்த்தைகள் பேசும்போது நமக்கு புரியாது. உங்களை கொஞ்சம் நிதானம் வேணும். நிதானமா இருக்கும் பொழுது ஒரு விஷயம் புரியும். பேசிக்கா ஒரு அடிப்படையில நீங்க ஒரு பதட்டமான ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பயம் அல்லது ஒரு கொஞ்சம் கூச்சமான ஒரு சுபாவம் இருக்கும். அத ஒரு சாதாரண விஷயத்தை பார்க்கும் பொழுது கூட ஒரு எக்ஸாஜரேட்டட் ரியாக்ஷன் வரும். இது என்னால முடியாதோ, இந்த கதவை தாண்டி அடுத்த ரூமுக்கு போறது பயமா இருக்கு, அதுக்கு ரொம்ப அதிகமா ஏதோ ஒரு பெரிய போர் முனைக்கு போற மாதிரி ஒரு பயம் வரும். அடுத்த நிலைமை எப்படின்னா, அது மாதிரி நிகழாமே அதை பத்தி யோசிக்கும் பொழுதே அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும். மூணாவது நிலைமை சும்மாவே இருக்கும் பொழுது பயம் இருக்கும். எதையுமே உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா மனசு குழம்பி இருக்கும். அந்த ப்ராசஸர் ஒரு மனசு குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதை உள்வாங்கிக் கொள்ளுற விஷயங்கள் எல்லாமே தப்பா இருக்கும். நிதானமா இருங்க. அதாவது ஒரு எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஆரம்பிக்கிறோம் வண்டியை. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். நீங்க எடுத்ததிலே ரொம்ப பயங்கர ஃபோர்த் கியர்ல வண்டி கொஞ்ச நாள் நிற்கும். என்ன கேட்டீங்கன்னா ரிவர்ஸ் கியர் மாதிரி போட்டுட்டு நீங்களா ஒரு முழுமையா இருக்க வேண்டிய நிலைமையில ஒரு முடமா இருக்கிறீங்க. முதல்ல ஒரு பதட்டத்தை விடுங்க, நிதானமா யோசிங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. மாத்திரைகள் இருக்கு, அந்த பதட்டத்தை தணிக்கிற மாத்திரைகள் உங்க பொது மருத்துவர் அல்லது மனநல மருத்துவர்கிட்ட இருக்கும். மூன்றாவது, இனிமேல் அனாவசியமா சாதாரண விஷயங்களுக்கு கூட அதிக அளவில் ஒரி பண்றது இல்லைன்றத ஒரு நிலைமையை உருவாக்குங்க. ஒரு யோகா பண்ணுங்க, இல்ல ஒரு மியூசிக் கேளுங்க, ஒரு படம் பாருங்க, ஒரு எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா பிடிக்குதோ அதெல்லாம் நினைங்க. கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் குறைங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்லை. மணி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய பதட்டம், பயம் இதெல்லாம் போகிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணா அது போகும் அப்படின்னு சில எளிய வழிமுறைகளை டாக்டர் சொன்னாங்க. அது போக நீங்க மாத்திரைகளும் எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா இதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து சங்கீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என் பேர் சங்கீதா மேடம். என் பேரு. சொல்லுங்க சங்கீதா. என் வீட்டுக்கார பத்தி பேசணும் மேடம். பேசலாமா? கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? மேடம், என் வீட்டுக்கார் என் தங்கச்சியோட தப்பான தொடர்புல இருக்காரு மேடம்.
சரி. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு சண்டை எல்லாம் போட்டு நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் திரும்பி உங்க கூட சந்தோஷமா வாழ்றேன்னு சொன்னாரு மேடம். நிறைய பிரச்சனைகள் வந்தது. நாங்களும் சரி அதை மன்னிச்சுட்டு சரி நார்மலா இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல மேடம். ஆனா அவர் என்கிட்ட ஒரு பாசமாவோ ஒரு அன்பாவோ இருக்க மாட்டாரு மேடம். இதுல ஒரு வருஷத்துல எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் ஒரு அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்ல. ஒரு பொண்டாட்டின்ற ஒரு பாசத்தோடயே பேச மாட்டேங்கிறாரு. என்னை பத்தி அவர் கேர் பண்றதாவே தெரியல மேடம். எந்த உறவு கணவன் மனைவி உறவே இல்ல மேடம். இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு வருஷங்கள் ஆகுதுமா? எனக்கு 16 வருஷம் ஆகுது மேடம் திருமணமாகி. 2 பெண் குழந்தை இருக்கு எனக்கு. என் தங்கச்சிக்கு அவங்க கணவர் இல்ல. சரி. அவங்க கணவர் இறந்து 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவர் இது மாதிரி ஆளே கிடையாது. ரொம்ப நேர்மையான ஆளு, ரொம்ப ஒழுக்கமான ஆளு. திடீர்னு இந்த ஒரு வருஷத்துலதான் அவர்கிட்ட பல மாற்றங்கள் இருக்கு மேடம். என்ன பண்றதுன்னு தெரியல. அது எப்படி அவருக்கு சரி பண்றதுன்னு எனக்கு புரியல. என்னுடைய எல்லாமே பசங்க கிட்ட எல்லாம் பாசமா இருக்காரு. நான் ஒரு மனைவி வீட்டுல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைவே அவருக்கு இல்ல மேடம். இது நான் என்ன பண்ண பண்றது? அவரை எப்படி என் மேல பாசமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் அன்பாதான் நடந்துக்கிறேன். அவருடைய வேலைகளை எல்லாத்தையும் நான் செய்யறேன். அவர் என்ன பண்ணி நான் என்னுடைய இதுவை மாத்துறதுன்னு எனக்கு தெரியல மேடம். இந்த வீட்டுல நான் தனியா இருக்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு மேடம். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு யோசிச்சு தெரியல. என்ன ஒரு பொருளாவே அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு உடம்பு சரியில்லை கூட என்னன்னு கேட்க மாட்டாரு மேடம். அதுக்கு என்ன மேடம் வழி பண்றது? நான் சங்கீதாமா கவலைப்படாதீங்க, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சுபாச்சந்த் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. சொந்த தங்கையே ஒரு துரோகம் பண்றாங்க. ஹஸ்பண்ட் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. குழந்தைகள் 2 இருக்காங்க. ஆனாலும் அவர் ஒரு பாராமுகமாய் இருக்கிறார். இவங்க கண்டிப்பு பண்ணி விட்டுட்டாங்க. ஆனாலும் அவர் கேக்குறதா இல்ல. நீங்க உங்க தங்கைட்டையும் பேசணும். தங்கைட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொல்லி, அது உங்க பெற்றோர் இருந்தாங்கன்னா பெற்றோர் மூலமாவோ இல்ல உறவுக்காரர்கள் மூலமாகவோ நீங்க அது ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொல்லணும். தங்கை எந்த விதத்திலையும் உங்க ஹஸ்பண்டோட தொடர்புல இல்லாதபடி நீங்க அது பாத்துக்கோங்க. அதுக்கு நீங்க பெரியவங்கள்ட்ட சொல்லி அது நீங்க செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த வீடை மாற முடியும் அப்படின்னா நீங்க மாறுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அவருக்கு உங்க மேல குறை இருக்குன்னு பாருங்க. நீங்க சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை இல்ல, நான் இப்ப அவரை நாக் பண்றதும் இல்ல, உறவை பத்தி நான் எதுவும் சொல்றதும் இல்ல, ஆனாலும் அவர் அன்பை நான் பெற முடியல அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு. உங்க குழந்தைகளை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. கண்ணும் கருத்துமா நீங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில வேளை தேவையில்லாமல் நீங்க அவரை வேற விதத்துல டென்ஷன் பண்ணுவீங்களா இருக்கும். இப்போ சில வேளை இப்படி ஒரு கணவர் தவறு பண்றாரு அப்படின்னா வைஃப் மறைமுகமா எப்பவும் கொஞ்சம் இரிட்டேட்டடா பேசுவாங்க. அதை தவிர்த்து விடுங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் என்ன நடவடிக்கைகள், என்ன இதுல அவர் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. இப்ப ஒரு டிவி பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காருன்னா நீங்களும் பக்கத்துல போய் உட்கார்ந்து அந்த டிவிய பாக்கலாம். சோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் முதல்ல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நீங்க ஒரு வைஃபா நீங்க அவரை அட்ராக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம். தான் உடைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு, தான் செய்யற விஷயங்களை, தான் ரசிக்கிற விஷயங்களை ரசிக்கிறதுக்கு கூட ஒரு தோழி மாதிரி முதல்ல நீங்க பழகுங்க. அதுக்கப்புறம் அவருடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க தங்கை கிட்ட முதல்ல பேசுங்க. அவங்க உங்க வாழ்க்கையில குறுக்கிடுறதுனால உங்களுக்கு உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுது, நீங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கன்றத சொல்லுங்க. அதுக்கப்புறமா உங்க கணவர் கிட்டையும் கேளுங்க. அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணலாம். சினிமா தியேட்டர்ல கியூல மணிக்கணக்கில் காத்திருந்து நின்னுட்டு இருந்து நம்ம டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல போகும்போது ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற போர்டை போட்டா நமக்கு எப்படி இருக்கும்? இது ஒரு சாதாரணமான விஷயம் தான். இத ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறவங்களும் உண்டு. இதுக்காக மனசுடைஞ்சு அப்செட் ஆகுறவங்களும் உண்டு. மன பாரங்களை போக்க மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ள 0443042777 0443063299. அடுத்ததா கும்பகோணம்ல இருந்து அனிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் அனிதா. ஹலோ மேடம், நான் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. சார்ட்ட பேசணும். அனிதா சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. பசங்க 2 பேர் இருக்காங்க.
எங்க வீட்டுக்காரங்க வந்து நான் அழகு இல்லைன்னு நினைக்கிறாங்க. மத்தவங்கள பார்த்து அழகா இருக்கா, இவ அழகு இல்ல, தன்ட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால வேற பொண்ணு என்ன எப்படியாவது இது பண்ணிட்டு வேற யாரையாவது எப்படியாவது சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க மேலேயும் பாசம் இல்ல. சொல்லுங்கம்மா. ஹலோ, கேக்குதுமா? சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாரி நடந்துக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே என்ன ஒரு மாதிரி வெறுக்கிற மாதிரியே அடிமைத்தனமா வச்சுக்கணும்னே நினைக்கிறாங்க. சரி, பொண்டாட்டிங்கிறவங்க அடிமை மாரியே இருக்கணும்னே நினைக்கிறாங்க. சரிங்கம்மா. என்ன செய்யறது, அவங்க மனசுக்குள்ள எப்படி நான் வர்றது, எனக்கு இதை விட்டா வேற வழியும் கிடையாது. சரிங்க அனிதா. அழகுன்றதே அந்த ஒரு கான்செப்டே ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்மா, தனிப்பட்ட ஒரு கருத்து தான். பொதுவான ஒரு விஷயங்களை நம்ம அழகா இருந்தா கூட சொன்னா கூட சில பேர் ஏற்றுக்கொள்வது இல்லை. லைலாவை பார்த்து மஜ்னு ரொம்ப அழகா இருக்கு, லைலா ரொம்ப அழகானவள் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துல இருக்கவங்க சொன்னா சாதாரணமா தானே இருக்கிறா, இவ்வளவு போயிட்டு ஏன் இவ்வளவு தூரம் ஆராதிக்கிற அப்படின்னு சொன்ன போது மஜ்னு சொன்னான், லைலாவை மஜ்னுவின் கண்களால் பாருங்கள், லைலா அழகாக இருப்பாள்னு. பார்க்கிற பார்வையில தான் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்களுடைய முழுமையான விஷயங்கள் இருக்குல்ல எல்லாமே பிடிக்கும். அவங்க பேசுறது, அவங்க சிரிக்கிறது, அந்த ஒரு சமயத்துல அவங்க வந்து பல்வழக்காம வந்தாலும் சரி பிடிக்கும். பிடிக்கலன்னா உண்மையிலே நல்லா இருந்தா கூட பிடிக்காது. இதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம சில கருத்துக்களை வச்சிருப்போம், பொதுவான கருத்துக்களை வச்சுட்டு இதான் அழகுன்னு நினைக்கிறோம். அழகுன்றது ஒரு பொதுவான கருத்தா இருந்தா கூட ரசிக்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து முதல்ல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கணும், ஒரு ரசனை இருக்கணும். எல்லாத்துக்கும் அடிநாதமா இருக்கிறது அன்புமா. அன்பு வந்து ப்ராபப்ளி அன்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு திருமணமாகி ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் அழகு இல்லை, நான் அழகான பொண்ணை தேடி போறேன்னு அவர் போக மாட்டார். முதல்ல வந்து கொஞ்சம் நிச்சயமா வருத்தமா தான் இருக்கும். அது கணவன் வந்து நீ அழகு இல்லைன்னு இப்பொழுது சொல்லி, அதுவும் வந்து எரியிற புண்ணுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற மாதிரி வேறொரு அழகான பொண்ணை நான் தேடி போலான்னு சொல்றது கூட வார்த்தைகளால் சொல்லும் போது கூட அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இத மறந்துருங்க. முதல்ல பாருங்க, ஒரு பொதுவான காமன்லி ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் பொதுவான பிடித்த விஷயங்கள் என்ன, அதுதான் வந்து திருமண வாழ்க்கையுடைய ஒரு ஸ்திரத்தன்மையை தீர்மானிக்குது. உங்க வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்க, அவருக்கு வந்து ஒரு என்ன மாதிரி ரசனைகள் வைத்திருக்காருன்னு பாருங்க. ஒரு சாப்பிட்ற விஷயத்துல, ஒரு டிவி பார்க்கறதுல இருந்து, உடை உடுத்துறதுல இருந்து, அவருடைய பாவனைகள் எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். அதாவது ஒரு பேச்சுல, ஏன் உடல் உறவுல எல்லாத்திலுமே ஒரு நீங்களா வந்து ஒரு மூன்றாவது மனுஷி மாதிரி அதை எடுங்க. இதெல்லாம் நான் வந்து பூர்த்தி செய்யறேன்னா நம்ம போயிட்டு ஒரு நெருங்கி நின்று என்னங்க நான் அன்பா இருக்கிறேன் புரிஞ்சுக்கலையான்னு கிடையாது. அவருக்கு பிடித்த மாதிரி இருங்க. நீங்க வந்து அதாவது என்னன்னா நான் உங்களை மாத்திக்க சொல்லல, உங்களுடைய ஆளுமையை மாத்திக்க சொல்லல. கொஞ்சம் வந்து அமைதியா இருங்க, நம்பிக்கையோட இருங்க, அன்பா இருங்க. என்னதான் இருந்தாலும் வந்து அழகுன்றது ரொம்ப நாள் வந்து நீடித்து இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. அழகிகளா கருதப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வயதான காலத்துல வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும். அது வந்து மாறுதலுக்குள்ளதுதான். மனசு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம்தான் அழகு. ஒரு புற அழகுன்றது கொஞ்ச நாள் நீங்க எல்லாருமே மேக்கப் போட்டிருக்காங்க, கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலே அழகா நிஜமா அழகு இல்லையான்னு. அதெல்லாத்தையும் மறந்துருங்க. அன்பா வந்து அவர்கிட்ட இருங்க. நீங்க கண்டினியூஸா அவர்கிட்ட அன்பா இருங்க, நம்பிக்கையோட இருங்க, குடும்பத்துல ஒன்றி இருங்க. காலம் ஒரு நாள் மாறும். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பான கருத்துக்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் காலத்தால் நல்ல ஒரு அனுபவம் வந்து ஏற்பட்டு நல்ல பாடத்தோட திரும்பி வந்திருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அனிதா, டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க உங்க கணவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கறதுக்காக மனம் உடைஞ்சு போயிடாம, நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம, அவருக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கறத பார்த்து அது எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி பண்றீங்களா அப்படிங்கறதையும் யோசிச்சு அதுக்கான முயற்சிகள் நீங்க இறங்குங்க. உங்க கணவர் உங்களுடைய அன்பை நிச்சயமா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாரு. அடுத்ததா தென்காசில இருந்து தமிழ்ச்செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தமிழ்ச்செல்வி. ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் மனதோட பேசலாம், இல்ல அந்த மேடத்துக்கு பேசலாங்க? பேசலாமா, சொல்லுங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. சரி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி. ரொம்ப நாள் இந்த மாதிரி என் வீட்டுக்காரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்காரு. சரி. நான் வேற ஒருத்தரோட பேசியது ரொம்ப பிரச்சனை ஆயிட்டுது. திரும்ப அவரை விடலாம் அப்படின்னு நினைச்செல்லாம் விடவும் முடியல. எனக்கு அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது.
சரிங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, விடவும் முடியல. என்னால இருக்கவா பேசாம செத்துருமா பிள்ளைங்களை விட்டுட்டு அப்படின்னு ஒரு நேரங்கள்ல தோணுது. பைத்தியம் முடிக்காத குறையா ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. என்னால அதை என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது. என்னால அதுல இருந்து மீளவும் முடியல. அது ரொம்ப கஷ்டமா வேதனையா தெரியுது. அது என்ன பண்ணனே தெரியல. அதான் ரொம்ப நாள் நான் இதை லைன் கிடைச்சா அதுல பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு இப்பதான் அந்த லைன் கிடைச்சிருக்குது. அதுக்கு நான் என்ன செய்யலான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க. சரிங்கம்மா, நல்ல வழி கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. சரி, அதாவது நீங்க ஒரு தப்பான உறவில் இருக்கிறீங்க, ஹஸ்பண்ட் இன்னொரு பெண்ணோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த பிள்ளைகளுடைய நிலையை நினைச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய உறவை விட்டுருங்க, அது ஒரு நாள் உங்களுக்கு திருப்தி கொடுக்காது. குற்ற உணர்வும் உங்களுக்கு ஒரு அதாவது உங்களை அது ஒரு கீழ்மைப்படுத்தும். உங்களுக்கு உங்க மனசு வேதனைப்படும். ஐயோ நான் சரியில்லையோ, நான் தகுதி இல்லையோ, நான் ஒரு நல்ல அம்மா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது குற்ற உணர்ச்சியையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தான் கொடுக்கும். சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உறவுகள் தான் மனசுக்கு நிம்மதியையும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்க இப்ப ரொம்ப மன தைரியத்தோட இருக்க வேண்டிய வயசு. 17 வருஷம் கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தவறான உறவு, பிள்ளைகள் வளர்ந்துகிட்டு வர்ற வயசு, கிட்டத்தட்ட வாலிப பிள்ளைகளா இருக்கும். இனிமே பிள்ளைகளுக்கு நீங்க தான் எனக்கு முக்கியங்கிறத நீங்க காட்டணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் இந்த வயசுல ஒரு முரட்டாட்டமாவோ இல்ல உங்களுக்கு எதிராகவோ திரும்பாம அவங்களுக்கு நீங்க தான் எனக்கு முக்கியம், வேற இந்த உலகத்துல யாரும் எனக்கு முக்கியம் இல்ல, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை காட்டுங்க. அந்த பிள்ளைகள் பாவம், தகப்பனுடைய அட்டென்ஷனும் வேற எங்கேயோ இருக்கு, தாயுடைய கவனமும் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிள்ளைகளும் ரொம்ப பாவம். நீங்க உங்களுக்கு அந்த உறவுல இப்போ உங்களுக்கு திருப்தி இல்ல, அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கல அப்படிங்கும் போது அது உங்களுக்கு சட்டப்படியான உறவும் அல்ல. நீங்க தைரியமா வெளியே வந்துருங்க. நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க தைரியமா அதை மூடிட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் யோசிக்கும் திசையில யோசிக்காம புதுமையா யோசிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டுமா. வித்தியாசமா யோசிக்கிறதோட நிறுத்திக்காம அதை செயல்படுத்துறது தான் முக்கியம். அப்படி செயல்படும் போது பல தடைகள் வரதான் செய்யும். தடைகளை தகர்க்க, மன சோர்வை போக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443042777 0443063294. டாக்டர், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது இப்ப ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது ரொம்ப அதிக ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல பொண்ணு அதிக வயசு பையன் கம்மி வயசு அப்படியும் பண்ணிக்கிறாங்க. இதனால அவங்களுடைய லைஃப்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் போதும்? பொருத்தம் மனப்பொருத்தம் முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் அதிகமா வயசு இருக்கும் பொழுது நீங்க என்னன்னா, ஒரு ஆணுக்கு அதிகமா வயசு இருந்து பெண்ணுக்கு குறைவா இருக்கும் பொழுது மன ரீதியா வளர்ச்சி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பழைய காலத்துல பழைய தலைமுறையில அவர்கள் இருந்த காரணங்கள் வேற. இங்க கூட்டு குடும்பங்கள் இருந்தது, சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒரு பாட்டி எல்லாருமே இருந்தாங்க. இப்ப எல்லாம் ஒரு தனிமை சுதந்திரமா இருக்கிறாங்க. ஒரு ஆணுக்கு அதிகமா வயசு இருந்து பெண்ணுக்கு கம்மியா இருக்கும் பொழுது சில ஒரு இடைவெளி வரத்தான் செய்யுது. ஏன்னா அந்த வயசுக்கு ஏற்ற அளவுல இந்த பெண்ணால சிந்திக்க முடியல, அல்லது இந்த சில சின்ன சின்ன விஷயங்கள்ல மனசுல பிக்ஸ் ஆயிருக்கும். அந்த இறங்கி வர முடியாத நிலைமையில அந்த கணவன் இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு வயது அதிகமா இருக்கும் பொழுது ஆணுக்கு வயது குறைவா இருக்கும் பொழுது இது ஒரு காதல் மூலமாகவோ காமம் மூலமாகவோ ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. காதல் இல்லாத காமம் இல்ல, காமம் இல்லாத காதலும் இல்ல. இருந்தாலும் ஒரு சில சமயம் பெண் என்பவள் கொஞ்சம் சீக்கிரம் முதுமை அடைந்து விடும் பொழுது அங்க சுவாரஸ்யம் குறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மருத்துவர் என்ற முறையில சொல்றேன். ஏன்னா குழந்தை பெற்றுக்கொள்வது கூட 30 வயதுக்குள்ள பெற்றுக்கொள்வது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறோம். குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு வயதான பெண்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லல, எல்லாம் இருக்கு. மனசு இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். சில சமயம் அந்த ஒரு அலைவரிசையில ஒரு சங்கமிக்கிறதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிரமமா இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா கடந்த 30 வருடங்கள்ல வளர்ந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம ஒரு புரட்டி போட்டிருக்கு. மேக்சிமம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
இப்ப இருக்கிற 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து அந்த ஒயர் டெலிபோன்ல இருந்து இன்னைக்கு வாட்ஸ்அப் வரைக்கும் வந்துட்டு வைபர் விமியோன்னு போயின்னு இருக்காங்க. இந்த அளவுக்கு தங்களை மேம்படுத்திக் கொள்ள கலாச்சாரத்தோட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்காக, ஏன்னா மாறிக்கின்னு இருக்கு, சித்தாந்தங்கள் மாறி இருக்கு, கலாச்சாரம் எங்க போயின்னு இருக்கு, வேகமான உலகமா இருக்கு. ஒரு 3 வயது வித்தியாசம் 4 வயது வித்தியாசம் ஐடியலா இருந்தது. பழைய தலைமுறைக்கு வந்து அப்பா அம்மா காலத்துல 10 வயசு இருந்தா நல்லா இருக்கும், 12 வயசு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப வந்து தேவையில்லாத விஷயம். ஒரு 3 வயது வித்தியாசம் 4 வயது வித்தியாசம் நல்ல ஐடியலா இருக்கலாம். ஆண் வந்து சம வயது கூட இருக்கலாம். மனசு முக்கியம். மனசு ஒத்து போனா மற்ற விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததா திருச்சியில இருந்து பாட்ஷா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பாட்ஷா. வணக்கங்க. திருச்சியில இருந்து சாதிக் பாட்ஷா பேசுறேன் மேடம். எனக்கு வயசு வந்து 41. சரிங்க. பாப்பா வந்து செஸ்ல வந்து என் மக வந்து சின்ன மக வந்து செஸ் விளையாடுவாங்க. சரி. செஸ் விளையாடும் போது வந்துட்டு வாரம் வெளியில போற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கிளாஸ் கூட்டி போற மாதிரி இருக்கும். நான் ஒரு சின்ன கைத்தொழில் தான் செய்யறேன், அதனால அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். நானும் சரியா படிக்கல. சரி பிள்ளைங்களையாவது ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ல விட்டுருந்தேன். அது பாத்தீங்கன்னா எல்லாம் முஸ்லீமா இருக்கனால அது இதுன்னு சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் வீட்டுல வச்சிருக்கணும், வெளியெல்லாம் கூட்டிட்டு அலையாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம தான் ஒன்னும் சாதிக்கல, பிள்ளைங்களாவது நல்லா செஸ்ல நல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல விளையாடுவா, தகனா பருவின்னு பேரு. அது என்னால கூட்டி போகவே முடியல, பற்றாக்குறை, செலவும் பணமும் பத்தாத மாதிரி அது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு மன உளைச்சலே இதா இருக்கும். யாரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர முடியல போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும் போது அவங்கள்ட்டையும் நம்ம பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் தனித்தா இருக்கிறோம். ஏன்னா அதுவும் எனக்கு பண்ண முடியாதனால இரவெல்லாம் தூக்கமே வர்றது இல்லைங்க சார். அப்படியே இருந்துட்டு ஒருத்தர் நீரோ டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். இப்ப மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார். இப்ப வந்துட்டு இப்போ ஒரு 9 மாசமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வந்துட்டு அது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தூங்குறேன், நல்லா இதா இருக்கேன். திடீர்னு எப்பயாவது அந்த பயம் வரும். அதாவது நம்ம இப்படி இருந்துச்சு பாப்பா நம்மளால கூட்டிட்டு போக முடியலையே, நம்ம ஒண்ணும் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையா இருக்கும். அந்த கவலை வரும்போது ஒரு பதஷ்டமா இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அது இன்னும் எவ்வளவு நாளைக்கு சார் நான் மாத்திரை சாப்பிடுறது? அது டாக்டர்கிட்ட கேட்டா உங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க சார். எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் ஒரு கைத்தொழில் செய்யறேன், டைலர் வேலை செய்யறேன். அது ரொம்ப மாத்திரை, ஒரு நாளைக்கு 9 மாத்திரை கிட்ட சாப்பிட்டு இருக்கேன் சார். காலையில 5 மாத்திரை, நைட்டு 4 மாத்திரை. இப்ப ஆனா ஓரளவுக்கு நல்லா தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், கரெக்டா இருக்கேன். ஆனா அந்த செஸ்டுக்கு எல்லாம் எங்கேயும் போறது இல்ல, என்னால அலைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாப்பாட்டையும் அவள்கிட்டையும் கேட்டேன் நானு, சரிம்மா என்னால உன்னால அழைச்சிட்டு கூட்டிட்டு போக முடியலம்மா, நீ என்னம்மா ஓகேவாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்க நல்லா இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டா. அப்படி இருக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவன் நல்லா விளையாடுற பிள்ளைய போய் நம்ம பைனான்ஸ் பிரச்சனை வர இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மன உளைச்சலாவே இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் மாத்திரை சாப்பிட கொஞ்சம் பரவாயில்ல, தூக்கமும் பரவாயில்ல. இல்ல இந்த மாத்திரை நான் ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் டாக்டர் சார்ட்ட கேட்கணும். சரிங்க பாஷா. நீங்க இந்த முதல்ல இந்த நரம்பு தளர்ச்சின்ற வார்த்தை எனக்கு வந்து சுத்தமா பிடிபடல. தப்பான கண்ணோட்டத்துல இந்த மருத்துவர்களால கூட யூஸ் பண்ணப்படுகிறது. என்னன்னா மன பிரச்சனையா இருக்கலாம். எனக்கு வந்து நீங்க வந்து 9 மாத்திரை சாப்பிடும் போது எனக்கு வந்து ஒண்ணு மன எழுச்சி நோயுடைய அறிகுறியா இருக்கலாம். பாட்ஷா நீங்க வந்து உங்க பேர்லயே சாதிக் பாட்ஷான்னு இருக்கு, சாதிக்க புரிந்த பேர் தான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து அதுவும் வந்து சதுரங்கத்துல வந்து ஆடுறா அப்படின்னா அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப நீங்க வந்து அதாவது அந்த பெண்ணுக்கு பிடித்த விஷயங்கள்ல அந்த ஒரு ரொம்ப நல்லா வந்து மேல மேல வந்து இருக்காப்ல, அதனை ஊக்குவித்து நீங்க மேல கொண்டு வாங்க. நீங்க சில சமயம் வந்து நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கிற சில லயன்ஸ் கிளப் இல்ல ரோட்டரி கிளப் அல்லது பொது விஷயங்கள்ல நீங்க அணுகுனீங்கன்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நிச்சயமா வந்து ஒரு செஸ் காம்படிஷனுக்கு எக்கச்சக்கமான ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இது வந்து நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு பிடித்த விஷயம்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு செஸ் ஆடுறது வந்து ஒரு ரொம்ப நிச்சயமா வந்து அது ஒரு மூளையுடைய அருமையான ஒரு அப்டிராக்ட் எபிலிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆட்டம். அது அந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ட்ரைனிங் இல்லாம நீங்களா இப்ப எல்லாருமே போயிட்டு என்ன பண்றாங்க, இங்க நகரத்துல என் குழந்தைக்கு செஸ் வருமா, என் குழந்தைக்கு ஏதாவது வந்து வேற விதமான கிரிக்கெட் ஆடுமான்னு போயிட்டு ஆட தெரியாதவனையும் பாட தெரியாதவனையும் மேடையிலயும் மற்ற விஷயங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையில
நேச்சுரலா வரக்கூடிய ஒரு டேலண்ட நீங்க அனாவசியமா அதை கெடுத்துற வேண்டாம். நிச்சயமா நீங்க உங்க பொண்ணை மறுபடியும் செஸ்ல விடுங்க. செஸ்ல விட்டீங்கன்னா நிச்சயமா மேல வருவாப்புல. அதுக்கு உரிய ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. ரெண்டாவது, எனக்கு என்னவோ மாத்திரைகள் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் வருத்தத்துல, கொஞ்சம் ஒரு பெசிமிஸ்டிக்கா, ஒரு எதிர்மறையான எண்ணத்துல, இனிமேல் எதுக்கு நான் பேசாம இருக்கேன், உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சில சமயம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான விஷயங்களை போயிட்டீங்க. கொஞ்சம் நீங்க என்ன மாத்திரைகள், ஒரு நரம்பு மருத்துவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் முதல்ல உங்க பொண்ணை மறுபடியும் டெஸ்ட் ஆட விடுங்க. ரெண்டாவது, நீங்க மறுபடியும் உங்களுடைய மனசை ஒரு சம நிலைமையில வைத்துக்கொள்ள பாருங்க. முடிவுகள் சில சமயம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் ஏனியா இருக்கிறீங்க, ஏனிக்கு கொஞ்சம் சில சமயம் கஷ்டமா இருக்கும். ஏனி சில சமயம் தன்னை கேட்டுக்கொள்ளும், இதெல்லாம் தேவையா, எனக்கு தகுதிக்கு மீறிய விஷயங்கள் தேவையான்னு. நீங்க தகுதிக்கு மீறிய விஷயங்களை செஞ்சா கூட அதுல இருக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன், உங்க பொண்ணுக்காக நீங்க போகக்கூடிய உயரங்கள், தொடக்கூடிய சிகரங்களை நினைச்சு பாருங்க, உண்மையிலே திருப்தியா இருக்கும். அதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தம். ஆஷா, டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே, அந்த ஆலோசனைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தை செஸ் விளையாடுறதுக்கு நீங்க எங்கெல்லாம் போய் அணுகலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறதையும் அவரே சொன்னாரு. அது போக நீங்களும் இந்த மாதிரி பண்ற பட்சத்துல உங்களுடைய குழந்தையோட ஆசையை நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற நினைப்பிலேயே உங்களுக்கு இப்ப இருக்கிற அந்த நரம்பு தளர்ச்சின்னு சொல்ற அந்த விஷயமோ இல்ல பயம் எல்லாமே உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் பதில்கள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி. கண்ணில் விழும் தூசி கண் பார்வையே மறைக்கும். அதை துடைச்சு போடுறப்பதான் தெரியும் அது கண் பார்வைக்கு கூட அகப்படாத சின்ன சிறிய தூசின்னு. எதை இழந்தாலும் இழக்க கூடாதது நம்பிக்கை. மீண்டும் நாளை சந்திக்கலாம். மனதோடு பேசலாம். உங்களோட மனசுல இருக்க குறைகளை ஸ்கைப் மூலமா எங்களோட பகிர்ந்துக்க மனதோடு பேசலாம் என்கிற முகவரிக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2 முதல் 3 மணி வரை வீடியோ காலிங் செய்யலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.